ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ரிங் சர்ச் மெத்தட்ல ஒன் ஆஃப் த மெத்தடா இருக்கிற மேட்ச் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்ட் செக்கர் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு வேலைய பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்ண போறோம். நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெங்த் எவ்வளோ காட்டப் போகுது. கிரீன் கலர்ல இந்த பார் வந்து மாறணும். இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 80 டூ 20 கேரக்டர் இதெல்லாம் ரெட்ல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிரீன்ல மாறணும். சப்மிட் பட்டன் வந்து இப்ப டிசேபிள்ல இருக்குது. நம்மளுக்கு எனேபிளா மாறணும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ற ஒரு பாஸ்வேர்ட நான் வந்து ஏ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் குடுத்திருக்கேன். இப்ப என்ன வந்திருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு பார் வந்து வந்திருக்கு. அது ரெட் கலர்ல இருக்கு. வீக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு எமோஜி இமேஜும் நம்மளுக்கு அட்டாச் ஆகி வந்திருக்கு. அதோட நம்மளுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்ட என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த ஷோ அப்படிங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. இப்ப நான் அத கிளிக் பண்ண உடனே நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, லோவர் கேஸ்ல ஒரு லெட்டர் குடுத்திருக்கிறேன். அதனால இந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் ஆகறதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணி விட்டுருக்கோம். அதனால இந்த லோவர் கேஸ்ங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அப்பர் கேஸ் லெட்டர் ஒண்ணு வேணும். அப்பர் கேஸ் லெட்டருக்கு நான் வந்து பி அப்படின்னு ஒரு லெட்டர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்மால் கேப்ஸ் பி அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பி குடுத்த உடனேயும் நம்மளுக்கு அப்பர் கேஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அத குடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்பர் ஒண்ணு நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? நான் வந்து 2 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அதோட பாஸ்வேர்ட் ஸ்ட்ரெங்த் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு என்னவா இருக்கு? மீடியம் மாறி ஓகேங்களா? இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் ஒண்ணு ஆட் பண்ண சொல்லுது. அதனால தான் அது ரெட்ல இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ன்னு ஒரு சிம்பல் குடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நம்மளுக்கு அது வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிரீன் கலர்ல வந்துச்சு. இப்ப நமக்கு என்ன இருக்கணும்? லாஸ்ட்டா இது ஏன் ரெட்டா இருக்குன்னா, அட்லீஸ்ட் 80 டூ 20 கேரக்டர்க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 4 கேரக்டர் தான் குடுத்துருக்கோம். சோ அடுத்த 4 ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணுங்கிறதுனால நான் நம்பர் குடுக்குறேன். 6, 5, 4, 3 அப்ப 8 வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா, 8 கேரக்டர் லெட்டர் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. 8 லெட்டர் ஆட் ஆன உடனேயும் நம்மளுக்கு இது வந்து டெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ ரெட் கலர்ல இருந்து கிரீன் கலருக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த பார் வந்து பாத்தீங்கன்னா, மீடியம் ஆரஞ்சு கலர்ல இருந்து நமக்கு என்னவா மாறிருக்குன்னா, ஃபுல் கிரீன் கலர்ல இருக்கு. அதோட நமக்கு இந்த டெக்ஸ்ட் மீடியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவா இருக்கு? டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாரி இந்த ஸ்ட்ராங் சிம்பல் எமோஜி இமேஜ் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, கன்டினியூஸா இந்த சப்மிட் பட்டன் வந்து என்னவா இருக்கு? நமக்கு டிசேபிள்ல இருந்து எனேபிளா மாறிடுச்சு. இந்த ஹூவர் பண்ணா நமக்கு வந்து ஹேண்ட் சிம்பல் கிடைக்குது. சோ பாஸ்வேர்ட் செக்கர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல செர்ச் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட நம்ம ஸ்ட்ரிங் லெங்த் மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் வந்து இதோட ரிலேட்டட் செக்ஷன்ல நான் குடுத்திருக்கேன். சோ டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? இதோட சோர்ஸ் கோடும் இதுலயே இருக்கு. ஓகேங்களா? சோ இத பார்த்து இது வந்து பாத்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 20 இத பார்த்து ஃபுல்லா இது எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.